வணக்கம். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் கரூர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணது அவர் மிஸ்டர் மன்ராஜ் சார், மேனேஜிங் டைரக்டர், அல்ட்ராடெக் கரூர். கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்குது. இந்த கிளினிக் ஆரம்பிச்சதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பேஷண்ட்டுமே ஒரு பெயின் வச்சுக்கிட்டு ஒரு வலியோட அவங்க லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கிளினிக்கோட பேசிக் மோட்டோ. இந்த கிளினிக்கில் நாங்கள் எனி டைப் ஆஃப் பெயின் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் பெயின் அதை அனலைஸ் பண்ணி அதோட ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறோம். நாட் ஓன்லி இந்த பெயின், அந்த பெயின் கிளீஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறதில்ல, அந்த ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெயினை போக்குறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த பெயின் கிளினிக்கோட பேசிக். இதில் இந்த பெயின் கிளினிக்கில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வைக்கம் ஒரு ஒத்தை தலைவலி மைக்ரைன் டிசார்டர் அப்படின்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுவோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பெயின் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் எஃபெக்ட் ஆகாது. தலையில் ஆரம்பித்து காலில் உச்சங்கால் உள்ளங்காலில் வர்ற ஒரு பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் வரைக்குமே இதில் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர்ஸ் மூலயமா பண்ண முடியும். இந்த பெயின் கிளினிக்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு சர்ஜரி போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் இந்த பெயின் கிளினிக். மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பண்ணுவோம். நீட்லிங், அல்ட்ராசவுண்ட் பீரியடாக அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எக்ஸ்ரே மிஷின் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி வச்சு பண்ணுவோம். ஃபிசியோதெரப்பி மாதிரிங்களா சார்? அல்லது ஃபிசியோதெரப்பியும் இது பெயின் கிளினிக் வந்து இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஒரு பெயின் ஃபிஷியன் இருப்பாங்க, ஒரு ஆர்த்தோபெடிஷியன் இருப்பாங்க, ஒரு நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன் அவங்க இன்டர்வென்ஷனும் இருக்கும், சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும், ஃபிசியோதெரபிஸ்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். அவர் எந்த ஒரு வலியுமே சரி, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்சர் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது க்ரானிக் பெயின் ஏதாவது இருக்கட்டும், நம்ம ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது 50% பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் தான். பேஷண்ட் எப்படி ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு, அவங்க எப்படி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்டோட இன்வால்வ்மெண்ட் வேணும். அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் கிடையாது. அறுவை சிகிச்சை அப்படின்னா இதுலேயும் ஒரு சில பேர் ஒரு 100க்கு ஒரு 10 பேர்கிட்ட இதுலேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, இதுலேயுமே ஒரு அவங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவையோ அவங்கள அறுவை சிகிச்சைக்கு போயிடுவாங்க. சயாட்டிக் பெயின் அப்படின்றது இடுப்புல இருந்து முதுகு தண்டில் நிறைய ஜவ்வுகள் இருக்கும். அந்த ஜவ்வில் வெளியில் ஒரு 2 முதுகு தண்டுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு வெளியில் வரும்போது அதன் வழியாக வர நரம்பு அமுத்திக்கிட்டு இருக்கும்போது அது அந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை கொடுக்குதோ அந்த இடத்துல எல்லாமே வலி இருக்கும். அதுதான் அதில் ஒரு இடத்துல சொல்கிறது தான் சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கு நிவாரணம் உண்டு. இது ஃபஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்களா சார்? கரூர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணி. வேறு தமிழ்நாட்டில் வேறு எந்த மாதிரி ஏற்கனவே சிகிச்சை நேஷனல் லெவலில் பெரிய சென்டர்லாம் வச்சுருக்காங்க. கரூர் மாதிரி ஒரு சென்டரில் கொண்டு வருது ஃபஸ்ட்டு. சார் உங்கள் பேர் சார்? சரவணன். நீங்கள் என்ன இருக்குங்க சார்? பெயின் மேனேஜ்மெண்ட், பெயின் ஃபிஷியன். சார் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த வெப்பநிலை சூழ்நிலையில் ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்க சார்? எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி அதே ஜென்ரலாக இருக்கணும். தண்ணி குடிக்கணும், வெயிலில் போகக்கூடாது. காலை 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வெயிலில் போகக்கூடாது. அப்படியே தற்கொலை சூழ்நிலை வெயிலில் போகணும்னா தலையில் தொப்பியோ பருத்தி அடைகள் கொண்டு அந்த மாதிரி தான் போகணும். திக் ஷர்ட்ஸ், திக் க்ளோத்திங்ஸ் போடக்கூடாது, டார்க் ஷர்ட்ஸ் போடக்கூடாது, லைட் ஷர்ட்ஸ், லைட் கலர் ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கணும். தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். இந்தளவு வெயிலில் கூட தடுக்கணும். வேறு ஏதாவது நம்ம கரூர் அப்போலோவில் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோமா சார்? இப்போ ரீசெண்ட் வைஸ் இந்த பெயின் கிளினிக்கே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நாட் ஒன்லி ஒரு ட்ரக்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ போடாமல் பிஆர்பி, அதாவது பேஷண்ட்டோட ஓன் பிளட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து சர்டன் ப்ராடக்ட் வரும். அது பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்ஜெக்ட் பண்ணுவோம். எந்த இடத்துக்கு தேவையோ, எந்த குவான்டிட்டி தேவையோ, எந்த ப்ரொசீஜர் இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு மாறும். அதுவும் கரூரில் அதுக்கு ரீஜெனரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் கரூரில். Thank you.